இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 17:8 நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த சம்பத்துகளை பாதுகாக்கும்படியால் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஒடுக்குகின்ற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் என்னை மறைத்து உமது செட்டைகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி சத்துருக்களினால் பகைஞர்களினால் வருகின்ற சோதனை நிமித்தமாக நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அவர்கள் என்னை தரையிலே தள்ள பார்க்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள், பொல்லாத மனுஷர் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற சூழ்நிலையை நோக்குகின்ற பொழுது வீம்பு பேசுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எனவே தங்கள் வாயினால் வீம்பு பேசுகின்றவர்களுக்கு விலக்கி என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை துன்மார்க்கர்கள் உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் பகைஞர்கள் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் அநேகர் வசை பாடி கொண்டிருக்கலாம், நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையிலும் பொல்லாத மனிதர்களுக்கு என்னை விலக்கி கண்மணியை போல என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நான் உமக்கு முன்பதாக உண்மையாயிருக்கிறேன், உத்தமமாயிருக்கிறேன் என்பதை நீர் சோதித்து அறியும் என்று சொல்லுகிறார். அவருடைய பாதையிலே மகிழ்ச்சியோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட ஓடுகின்ற ஒரு அனுபவம். எனவேதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பின்பு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ மிகவும் நிந்திக்கப்படுகிற ஒரு பாதையிலே நின்று கொண்டிருக்கலாம். அல்லது ஐயோ, எனக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லாம் என்னை ஏளனம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி நீ எண்ணலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கின்ற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே உன்னை பலமாய் நடத்துகிறார். அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் அவருடைய ராஜ்யத்திலே நீதியின் சூரியனை போல நாம் பிரகாசிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இக்கட்டிலும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் வேதனையிலும் நம்மை தமக்கு நேராய் நடத்துகிறார், பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் பலப்படுவோம், அந்த விசுவாசத்திலே நாம் ஸ்திரப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார், உங்கள் எதிராளின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவீர்கள். ஆமென்.